நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் தாமே வாசமாய் இருக்கிற உன்னத தேவன், உம்முடைய இரக்கத்தினாலும் உடைய ஐஸ்வர்யத்தினாலும் எங்களை நிரப்பி நாங்கள் கேட்ட எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்கு தந்து எங்களை சுகபத்திர ஜீவனாய் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய தெய்வீக ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். உடைய பிரசன்னத்தினாலும் உடைய ஐஸ்வர்யத்தினாலும் அப்பா அநாதி ஞானத்தினாலும் நீ நிரப்பும். சுற்றிலும் முற்றுமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவியானவரை அசைவாடு செய்யுங்க. ஞானத்தினால் நிரப்புங்க. எல்லாவித கவன சிதறலையும் பொல்லாங்கனுடைய கன்னிகளிலுமிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்கள் அனைவரையும் தெய்வீக ஆராதனைக்கு வரவேற்றுக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பாராக. நாம் யாரும் மேலும் நின்று ஆராதனையின் ஆரம்ப பாடலாக பெரிய பாட்டு புத்தகத்தில் 40வது பாடலை பாடுவோம். கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம். 40வது பாடல். கண்களை மூடி முழங்கால் பயிற்சி நாம் ஜெபம் செய்வோம். யாரும் தலையில் தோன்போமாக.
சேனையின் தேவனாக இருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இதோ அந்த காலத்தையும் இந்த நேரத்தையும் கொடுத்ததுக்காக கூட கூட சோசுங்காத்தாவே. அன்பான பிள்ளைகள் சத்தியத்தை கேட்க வதமுக்காக கூட கூட சோசுங்காத்தாவே. வந்த பிள்ளைகளை நீ தொட்டு ஆசீர்வதித்து நடத்தணுமா கேட்குறோம் பணத்ததே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த சத்தியத்தை கேட்கப் போகிறோம். எங்களோடு துணையாக இருந்து நீர் காத்து நடத்த வேண்டும் என்று அன்பிலேசு திருப்பாதம் பணிந்து கெஞ்சுமாடி கேட்கிறோம் பரமத்தந்தையே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் மனமகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஆனால் இங்கிருந்து பார்க்க அப்படி தெரியலையே, எல்லாம் வருத்தமாக இருக்க மாதிரிலாம் தெரியுது. சரி, ஓகே. மல்கையாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார். இது காணிக்கை நேரமாக இருக்கிறது. உங்கள் தசம பாகங்கள், பிறந்தநாள் காணிக்கைகள், திருமண நாள் காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், விசேஷ காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம். பாடலின் 457 பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், அதிலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். குறையாது அழியாது பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் தனிலே பொக்கிஷத்தை விரும்பி பொக்கிஷம் சேர்த்திடுங்க, பரத்திலே
ஜீவன் சுகத்துடனே இரு கையில் ஆவலாயிரு பொழுதே இரு கையில் ஆவலாயிரு பொழுதே இரு கையில் ஆவலாயிரு பொழுதே தேவலோகத்திலே ஜீவ பொக்கிஷத்தை தேவலோகத்திலே ஜீவ பொக்கிஷத்தை சேர்த்திடுவார் முத்த பாக்கியமும் கலை பொக்கிஷம் சேர்த்திடுவார் பொக்கிஷம் சேர்த்திடுவார் பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுவார் பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுவார் எல்லா நலிவுகளுக்கு ஊற்றாம் கர்த்தாதி கர்த்தரே உமக்கே சர்வ ஸ்தோத்திரம் உண்டாவதாக நித்யமும். ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தமான நல்ல தகப்பனே, ரட்சாவே, முதலாவது எங்களுடைய பாவங்களை மன்னியும் அப்பா. சுவாமி, இதோ இந்த சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ரட்சாவே, இன்னும் மேலும் மேலும் காணிக்கை கொடுக்க நீர் உதவி செய்யும். அதற்கான நல்ல ஒரு ஞானத்தையும் நீர் தந்து வழிநடத்துங்க அப்பா. ரட்சாவே, இந்த காணிக்கை தேவையில்லாத காரியத்திற்கு போகாமல் இந்த சபை வளர்ச்சிக்காக பயன்பட ஒரு உதவி செய்யும். அதற்கு நீரே பொறுப்பேற்று கொண்டு வழிநடத்துங்க. இயேசுவினுடைய சபைகளும் பரமபிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய திருச்சபையின் யூத் கொயர் ஒரு விசேஷ பாடலை பாடுவார்கள். அழிந்து மண்ணுக்கு திரும்பும் மானிடனை நம்பாதே. என்றும் ஆலோசனை அழிந்து மண்ணுக்கு திரும்பும் மானிடனை நம்பாதே. என் ஆத்துமாவே நான் உள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். தேவனை துணையாக கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைப்பவனே பாக்கியவான். தேவனை துணையாக கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைப்பவனே பாக்கியவான். ஆத்துமாவே நான் உள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். ஒடுக்கப்பட்டோருக்கு நியாயம் செய்பவரும் உண்மையை காப்பவரும் அவரே. ஒடுக்கப்பட்டோருக்கு நியாயம் செய்பவரும் உண்மையை காப்பவரும் அவரே. என் ஆத்துமாவே நான் உள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய்.
காப்பவரும் கை தூக்கி விடுபவரும் அவரே. என் ஆத்துமாவே நான் உள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். தலைமுறை சதா காலங்களிலும் ஆட்சி செய்பவர் அவரே என்றும். தலைமுறை தலைமுறை சதா காலங்களிலும் ஆட்சி செய்பவர் அவரே என்றும். என் ஆத்துமாவே நான் உள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். என் ஆத்துமாவே நான் உள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். நல்ல பாடலுக்காக திருச்சபையின் யூத் கோயருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஆத்துமாவே நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்ன செய்வேன்? உம்மை துதித்து பாடுவேன். அப்படிப்பட்ட நல்ல பாடலுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்முடைய வாலிபு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் செய்தி கொடுக்கும்படியாக நம்ம மத்தியில் பிரதர் கவி பாரதி அவர்கள் இருக்கிறாங்க. ஸ்பைசரில் சொன்னது போல் 3வது வருடத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. தேவன் அவர்களோடும் அவர்கள் படிக்கிற அந்த கல்லூரியில் அவர்களுக்கு வேண்டிய வழிநடத்தல் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து சீக்கிரத்தில் நல்ல ஒரு போதராக வந்து ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்வாராக. இப்பொழுதும் தேவன் அவர்கள் மூலமாக நம் மத்தியில் வெளிப்படுவார். நாம் ஜெபத்தோடு அமர்ந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஈரோடு மத்திய திருச்சபை உறுப்பினர்களுக்கும் சபை குடும்பங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஹாப்பி சாபத். தம்பி கேட்டதா நானும் கேட்குறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொல்லிட்டா? கரெக்டாக மணி 12:15. 1 மணிக்கு தம்பி விட்டால் போதும். நிறைய பேருடைய முகத்தில் அது அப்பட்டமாக தெரியுது. ஆயினும் கர்த்தர் சோர்வை நீக்குகிறவர் இல்லையா? அதனால் தம்பி நீ 2 மணி வரைக்கும்லாம் எடுக்காதப்பா, அதுவும் கேட்குது. அது என்னன்னா, நான் ஸ்பைசரில் மைனர் சப்ஜெக்ட் சைக்காலஜி எடுத்திருக்கேன். இந்த 2 வருஷத்தில் மனுஷருடைய இருதயம் என்னென்னலாம் யோசிக்கும்னு யோசித்து அதை பற்றி கேட்டு அது பழகிருச்சு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சில முகங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை விட்டால் போதும்னு இருக்க அந்த சூழ்நிலை நல்லாவே தெரியுது. ஆயினும் கர்த்தர் நல்லவர் வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சபையில் நான் ஒரு காரியத்தை கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் நான் வந்ததே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். அதனால் அதை நான் கேட்க முடியாது. ஒரு கேள்வியை கேட்கலான்னு விருப்பப்படுறேன். இந்த திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆயுது? 53 வருஷம். யாராவது அது ஸ்தாபித்த நாட்கள்ல இருந்து இருக்கிற பெரியவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? ஸ்தாபித்த நாட்கள்ல இருந்து ஓகே, அவர் இருந்திருக்கார். அப்போ 53 வருட வரலாறை கொண்டு இருக்கிறது இல்லையா? சரி, இந்த 53 வருஷம் ஈரோடு மத்திய திருச்சபை எதை கேட்டது? எதை கேட்டதில்லை, எதை கேட்டது? தமிழில் தான் கொஞ்சம் பிரச்சனை. இங்கிலீஷ்னா பிரச்சனை இல்லை. ஹியர் ஆஸ்க் வாட் அப்படின்னு போயிடும். பட் தமிழில் வரும்பொழுது அது கொஞ்சம் பிரச்சனை தான். என்ன கேட்கல்ன்றதே நிறைய விஷயத்தில் வரும். வாய்மொழியில் கேட்கறது, செவி வழியில் கேட்கறது. இன்னொன்று இருக்குது கேட்டல் அப்படின்னா, அவங்க நம்மக்கிட்ட கேட்டது என்ன கேட்டாங்க அப்படின்றது. ஆக இந்த ஈரோடு மத்திய திருச்சபை தன்னுடைய 53 வருடத்தில் எதை கேட்டது? தலைப்பு என்ன? எதை கேட்கிறீர்கள்? எதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும்
இன்னும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், செவி வழியாய் கேட்பது அல்ல, நீங்கள் வாய் வழியாய் தேவனிடத்திலே விண்ணப்பிப்பது. நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? எதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இன்னமும் தேவனிடத்தில் என்ன காரியத்திற்காக அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள்? அது உங்கள்கிட்ட விட்டுறேன். அது நிறைய காரியம் இருக்கும், சொன்னால் அது லிஸ்ட் போயிட்டே இருக்கும். நான் 1 மணிக்கு முடிக்கலான்னு பார்க்குறேன். ஆக இன்றைக்கான தலைப்பு, நான் வசனமும் கொடுத்திருந்தேன் ஸ்கிரிப்சர் ரீடிங்காக. மத்தேயு 7ஆம் அதிகாரம், எடுத்தவங்க வேகமா வாசிங்க சத்தமா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஏனென்றால் வாசிங்க. இந்த வசனம் எப்பவுமே நம் காதுக்கு ஒரு இனிமையாவே இருக்கும் இல்லையா? அதை கேட்கும் போது ஒரு இனிமையா இருக்கும். கேட்டா ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இது சொன்னது யாரு? ஆண்டவர் தான் சொன்னார். இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். எல்லா ஜபத்திலையும் இது இல்லாமல் இருக்காது. நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில் இருக்க ஜபங்களில் இல்லை மற்ற காரியங்கள் ஏதாவது தேவை இருக்க காரியங்களில் இதை கேட்டுக்கிட்டே இருப்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும், ஆண்டவரையே சொல்லியிருக்கீங்களே கொடுங்க அப்படின்ட்டு. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மரம் வெட்டுகிற ஒரு தொழிலாளி இருக்கிறார். அவன் மரம் வெட்டுகிறான், மரம் வெட்டிக்கிட்டே இருக்கான். அதே பகுதியில் ஒரு சின்ன திருச்சபை இருக்கு. அந்த திருச்சபையில் இருக்கிற போதகருக்கு இவன் பணத்தாசையினால இந்த மரங்கள்லாம் வெட்டி அழிக்கிறது அவருக்கு பிடிக்கல. ஆண்டவர்கிட்ட வேண்டுற, ஆண்டவரே மகனுக்கு புத்தி பண்ணுங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் பணத்தாசையினாலையும் பேராசையினாலும் பணம் இன்னும் அதிகம் சம்பாதிக்கணுன்றதுனால இந்த மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே இருக்கான். ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே. அப்போ அவருக்கு சொப்பனத்தில் தோண்டி இருக்கிறது. அதை போய் அந்த தொழிலாளிகிட்ட சொல்றாரு, மகனே நீ பணம் அதிகமாக வேணும்னு தானே ஆசைப்படுற, உனக்கு பொருள் அதிகமாக வேணும்னு ஆசைப்படுறல, நீ ஒன்று பண்ணு. இந்த ஃபாரஸ்ட் இருக்குல்ல, இந்த காடு இருக்குல்ல, இந்த காட்டிலோட நடுப்பகுதியில் ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்தின் வழியா கடவுள் எல்லாத்தையும் பேசுறாங்கன்னு சொல்றாரு. நீ வேணா போய் அந்த மரத்துக்கிட்ட கேட்டுப்பாரு, நீ கேட்கறது கிடைக்கும். இவன் தாமதிக்கவே இல்லை, வேகமா ஓடுறான். வேகமா போயிட்டு அந்த மரத்திட்ட சொல்றான், கடவுளே நீங்க இந்த மரத்து வழியா பேசிக்கிறாமே, எனக்கு இன்னும் அதிகமா செல்வம் வேணும், இன்னும் அதிகமா பொருள் வேணும், நான் இன்னும் அதிகம் பணக்காரனா வாழணும் அப்படின்னு. ஆனா போகும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னன்னா நீ எது கேட்டாலும் 1 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு. அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால அதை சொல்லிட்டு 1 வருஷம் கழிச்சு நான் திருப்பி வருவேன் அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டான். 1 வருடம் கழித்து அதே தொழிலாளி திருப்பி வரா. வரும்பொழுது எப்படி தெரியுமா வரா? ஒரு கால் நொண்டிக்கிட்டு, கால் உடஞ்சிருச்சு, ஒரு கால் நொண்டிக்கிட்டு, அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டவளாய் அவளை தோல்ல தூக்கிக்கிட்டு கந்தை பிடிந்த தன்னுடைய துணியோட வரா. அந்த மரத்துல இருந்தவன் மறுபடியும் சொல்றான், 1 வருஷத்துக்கு முன்னாடி கடவுளே நான் கேட்டுட்டு போனேன், நான் பணக்காரனாக்குங்க, நீங்க கேட்டா கொடுப்பீங்கன்னு போதகர் சொன்னாரு. நான் கேட்டனே, என் 1 வருஷத்துல எனக்கு எதுவுமே கிடைக்கல. எனக்கு என்னதான் வந்துச்சு? பிரச்சனை தான் வந்துச்சு. பாருங்க, என் கால் உடஞ்சிருக்கு, என் மனைவி எப்படி இருக்கா, வியாதிப்பட்டு இருக்கா, நானும் கந்தையில் இருக்கிறேன், எங்க 2 பேத்துக்கும் உடுத்த ஒழுங்கா துணி கூட இல்லை. அப்ப மரத்தினூடாக கடவுள் அவன்கிட்ட சொல்றாராம், மூடனே நீ உன் விருப்பம் என்னன்னு தான் கேட்டியே தவிர நான் உனக்கு என்ன சித்தம் வச்சிருந்தேன்னு கேட்டியா? நான் உனக்குன்னு ஒரு பிளான் வச்சிருந்தேன், அதை ஃபர்ஸ்ட் கேட்டியா? கேட்டா கொடுக்குறோன்னு உடனே என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்ட? ஏதோ ஒரு இயந்திரம் போல, சாவியை போட்டா அது வேலை செய்யறது போல நினைச்சுக்கிட்டல்ல. பின்னாடி அவன் போதக நிக்கிறாரு, நின்றுட்டு இப்ப நீ என்ன உணர்ற அப்படின்னு கேட்ட உடனே அவன் உணர்ந்தவனாய் அவன் கேட்டது ஒரே ஒரு காரியம், எனக்கு நன்மை எதுவோ அதை செய்யுங்க கடவுளே அப்படின்னா. உடனே அவன் கால் சரியாயிடுச்சு, அவன் மனைவி பிழைச்சுக்கிட்டா, அவனுடைய வஸ்திரம் புதிதாய் மாறிற்று.
அவன் பிறகுதான் யோசித்தான், உலகில் நாம் நாம் கேட்கிற காரியங்களை விட கடவுள் நமக்கு வைத்திருக்கிற காரியம் மிகப்பெரியது. ஸ்மித் விகில்ஸ்வர்த் 1859 1947 வரைக்கும் வாழ்ந்த ஒரு உன்னதமான தேவ மனுஷன். இவருக்கு பேர் என்னன்னா தி அப்போஸ்டல் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் அப்போஸ்தலர் அப்படின்னு பேர். இவர் எங்கெங்கெல்லாம் ஊழியம் பண்ணியிருக்காருன்னா யூகே, யுனைடெட் ஸ்டேட், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூரோப், சவுத் ஆப்பிரிக்கா, பசிபிக், இந்தியா, சீலோன்லாம் ஊழியம் பண்ணியிருக்காரு இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த். நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி நீங்கள் பயோடேட்டாவில் படிச்சிங்கன்னா அவருடைய அற்புதங்கள் இருக்குது. கர்த்தர் அவருக்கு அருள வல்லமையினால் அவர் செய்த அற்புதங்கள் இருக்குது. எத்தனை பேர் அவர் கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பண்ணின இந்த மனுஷன் தன் வாழ்க்கையில் எடுத்த ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஊழியம் பண்ணும் பொழுது என் செருப்பு தேய்ந்து போய் என்றாவது நான் போட்டிருக்கிற என்னுடைய கால் சட்டையில ஒரு கிழிசல் உண்டாகி எங்கேனும் நிற்பேனாகில் நான் இந்த ஊழியத்தை விட்டுட்டு உலக வாழ்க்கைக்கு திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு ஊழியத்துக்கு போனாராம். தன் சாகு மட்டும் அப்படி ஒரு நிலையை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஈரோடு மத்திய திருச்சபையை சேர்ந்தவர்களே, உங்களிடத்தில் கேட்பது, 53 வருடங்களில் இங்கு பிறந்து வளர்ந்து இங்கேயே இருக்கிற உங்களிடத்தில் கேட்கிறேன், தேவனிடத்தில் எதை கேட்கிறீர்கள்? சொல்றாரு, the only thing is to know the will of God, to know the Lord has called you to go and then go. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், அவர் போக சொல்லும் போது போகணும். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்மித் விகில்ஸ்வர்த் ரொம்ப அருமையான தேவ மனிதன். தன் வாழ்நாள் முழுக்க யார் பேரிலும் சார்ந்திருக்கவில்லை. அவர் சார்ந்திருந்ததெல்லாம் கர்த்தர் செய்வார், அவருடைய சித்தத்தின் மேல் என்னுடைய நம்பிக்கையை போட்டு விட்டேன் அப்படின்ற. செய்ய வேண்டிய ஒரே காரியம் நான் சொன்னது போல தேவனின் சித்தத்தை அறிந்து கொள்வதும், ஆண்டவர் உங்களை போகும்படி அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு பின்னர் செல்வதே ஆகும். சில நேரத்தில் ஆர்வத்தில் ஒரு சில காரியங்களை கேட்டு நாம ஓடுவோம். சில நேரத்தில் பதில் வரலன்ட்டு ஒருவேளை மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி நினைச்சு நாம போவோம். ஈரோடுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் இருக்கு, பகுத்தறிவாளர்களின் பூமி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? நிறைய எழுத்தாளர்களும் நிறைய பகுத்தறிவாளர்களும் பிறந்த பூமி இது. அந்த அறிவாளர்கள் பிறந்த இந்த பூமியில தேவனுடைய அன்பை பகுத்தாராய்ந்து வந்திருக்கிற இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனாலதான் பகுத்தாராய்ந்து எதையும் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்பது என்ன என்பதை நீங்கள் நிதானித்து உணரணும். வாக்குத்தத்தமுள்ள ஒரு வசனம் இல்லையா? இந்த 7வது வசனமும் 8வது வசனமும் ரொம்ப வாக்குத்தத்தமுள்ள வசனம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியே 9வது வசனத்திலிருந்து மெதுவா வாசிங்க. ஓகே, வசனம் வாசிச்சீங்கல்ல? இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, இந்த வசனங்கள் கேட்பதை பொறுத்ததா கொடுப்பதை பொறுத்ததா? நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த வசனம் வாசிச்சீங்களா? இந்த வசனம் கேட்கறத பொறுத்து இருக்கா கொடுக்கறத பொறுத்து இருக்கா? கொடுக்கறத பொறுத்து இருக்கு இல்லையா? இதைத்தான் நான் சொன்னேன். கடைசியில் நாம் மற்றவர்களைப் போலவே இருக்கிறோம். இன்றளவும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் அட்வென்டிஸ்ட் கிடையாது. இப்போ நான் ஒரு 8 வருஷமா அட்வென்டிஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராப்பர் ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்தை, ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவன் நான்.
எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்டிகை நாட்களில் ஆலயத்துக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதை தவிர்த்து வேறு எதுவும் எங்களுக்குலாம் தெரியாது. அட்வென்டிஸ்டுக்குள்ளே நான் உள்ளே வரும்பொழுது நான் தெரிந்து கொண்ட எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே உட்காந்து இங்கே பிரசங்கம், இந்த மேடையில் நின்று பலிபீடத்தின் மேலே நின்று பிரசங்கம் பண்ணுகிற போதகன் முதற்கொண்டு இந்த கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி வரைக்கும் எல்லாருக்கும் சத்தியம் தெரியும், எல்லோரும் ஆராய்ந்து வேதத்தை படிக்கிறவர்கள் அப்படின்னு அந்த நம்பிக்கையும் அந்த உத்வேகம் இன்னும் எனக்கு உள்ள தெரிச்சு. அதனால் நீங்கள் சொன்னது தப்புன்னு நான் சொல்ல. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், நீங்கள் ஒரு கோணத்தில் பார்க்கிறீர்கள், ஆனால் வேதம் சொல்லுகிற கோணம் என்ன அப்படின்னா, இது கொடுப்பதை பொறுத்ததல்ல, கேட்பதை பொறுத்தது. தகப்பன் நன்மையானதை தான் கொடுப்பான், நன்மை என்று பிள்ளை எண்ணுவதை அல்ல. தகப்பன் நல்லதுதான் கொடுப்பாரு, பிள்ளை தான் கேட்கறத கரெக்டா கேட்கணும். அவர் என்ன சொல்றாரு, உங்களில் ஒருவன், எந்த மனுஷனாவது உங்க பிள்ளை அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பீங்களா? உங்களுக்கு நல்லது என்னன்னு தெரியும், ஆனா பிள்ளை கேட்பது அப்பம் தானான்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கதான் பிரச்சனை. கிரேக்க வார்த்தையில ஆஸ்க் அப்படின்னா ஐத்தியோ அப்படின்னு அர்த்தம். ஐத்தியோ, AITEO, ஐத்தியோ அப்படின்வாங்க. எங்களுக்கு வந்து 2ஆம் வருடத்தில் எங்களுக்கு பாடம் கிரேக்கத்தில் இருந்துச்சு. 2 செமஸ்டரும் எங்களுக்கு கிரேக்க பாடம் இருந்துச்சு. அதில் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சென்டென்ஸோட இணையும் பொழுது அது வேறு வாக்கியத்தை, அது வேறு ஒரு பொருளை தரும். ஆனால் இங்கே சொல்கிற இந்த ஐக்கியோ என்ற இந்த வார்த்தை எதை குறித்தது அப்படின்னா, நீங்கள் எதை சார்ந்து இருக்கிறீர்களோ நீங்கள் கேட்கிற கேள்வியும் அதை பொறுத்ததாகவே இருக்க வேண்டும். அதுதான் அந்த ஆஸ்க்குன்றதுக்கான அர்த்தம். அந்த கேட்கன்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எதை சார்ந்து இருக்கிறீர்களோ உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய ஆசையும் அதை பற்றினதாகவே இருக்க வேண்டும். நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீங்க? மனுஷரையா? தேவனை சார்ந்து இருக்கிறீர்கள். நான் மறுபடியும் கேட்கிறேன், தேவனை சார்ந்து இருக்கிற நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? இது ஏதோ கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்றது கிடையாது. நம்ம இன்னைக்கு அதான பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, என் வீட்டில் நல்ல தேவை வச்சிருக்கேன், நீர் ஆசீர்வதியும். இது வந்து ஆர்டர். ஆண்டவரே, நான் இந்த காரியத்துக்காக நான் இதை செய்ய போறேன், இதை நீங்க எனக்கு செய்யுங்க. இது ஆர்டர். நீங்க வந்து ஆண்டவருக்கு கட்டளை போடுறீங்க. ஜெபம்னா என்ன? தேவனோடு பேசுவது. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஜெபம் என்பது என்ன? தேவனோடு பேசுவது. ஆனா நாம பண்றது என்ன? ஆர்டர் பண்ணுவோம். யுவர் ஆர்டரிங். ஆண்டவரே, இதை செஞ்சிருங்கப்பா. ஆம், நாம் அவருடைய பிள்ளைகள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பிள்ளைக்கே தெரியவில்லை தனக்கு என்ன தேவை என்றது. எனக்கு இவ்வளவு அழகான ஒரு திருச்சபை. இதுக்காக யாராவது ஒருத்தரோ 2 பேரோ இல்ல ஒரு சிலரோ இதற்காக ஜெபித்திருப்பார்கள், உண்மையான தேவையாக ஜெபித்திருப்பார்கள். உங்களுடைய தலைவர் எனக்கு வந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கு இருக்க 2 கண்ணில் ஒரு கண்ணு உங்களுடைய தலைவர். நான் மனுஷனை பெருமைப்படுத்தவில்லை. தேவன் நம்முடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். நமக்கு எப்ப யார் தேவைன்றதை கொண்டு வந்து சேர்ப்பார். நேற்று தினத்தில் நாங்கள் நார்த் திருச்சபைக்கு போனோம். போகிற வழியில் காட்டினாரு, தம்பி இதுதான்ப்பா திருச்சபை, ஏசி போட திருச்சபைப்பா அப்படின்னாரு. இது எதற்காக? ஏனென்றால் ஆண்டவர் தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? ஆனா இதெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, உனக்கு என்ன தேவைன்றது இன்னும் உனக்கு தெரியல. பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். இந்த திருச்சபையில எத்தனை அங்கத்தினர்கள்? பாஸ்டர் புதுசா வந்தாரு, சரி மூப்பர்கள் இருக்காங்க. இந்த திருச்சபையில மொத்தம் எத்தனை அங்கத்தினர்கள்? எத்தனை பேர்? 200 சில்லற பேர். சரி, இப்ப என்னன்னா எத்தனை பேர் இருப்போம்? ஒரு 160. அது கர்த்தருக்கு வெளிச்சம். யாராவது இங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவங்க ஒரு சில பழைய ஆட்கள் வராம இருந்திருப்பாங்க. அவங்க தேவை என்னைக்கு அது போய் பார்த்துருப்போம். நம்ம
பார்த்துருக்க மாட்டோம். இது எல்லோருக்கும் இருக்கிறது தான், நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். என்றாவது நம்ம போய் பார்த்துருக்கோமா? ஆனால் நாம் எதை கேட்கிறோம் தெரியுங்களா? நிறைய காரியங்கள் இருக்கு. அதில் நம்ம எதை தெரியுமா? ரொம்ப முக்கியமானதாக ஒரு சில காரியங்கள் கேட்கிறோம். உலக வாழ்க்கையை தவிர்த்து வேறு எதையுமே நம்ம அதிகமாக கேட்டதே கிடையாது. எதையுமே கேட்டிருக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் மனசாட்சியை கேளுங்கள், உங்களுக்கு எதிராக அது சாட்சி சொல்லும். ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியான அடிச்சிருவாரு. நீ அதையா கேட்ட? நாம் எதை கேட்கிறோம் அப்படின்னா அப்பத்திற்காக கேட்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், என்னுடைய அனுதின வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். 6:11 வாசிங்க. தாரும். போதும். நம்ம என்ன கேட்குறோம்? இன்று எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். சரி, இன்னைக்கு தேவையானதை மட்டுமா நம்ம கேட்குறோம்? நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு இன்று தேவையான காரியத்தை மாத்திரம் நாம் கேட்கிறோமா? கேட்கிறது கிடையாது. என்ன கேட்போம் தெரியுங்களா? அடுத்த மாதம் அது இருக்கு, அடுத்த மாதம் இது இருக்கு, ஆண்டவரே கையில் காசு நிற்கணும், ஆண்டவரே அது நிற்கணும், இது நிற்கணும். நான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் சின்ன வயசுலேருந்து எங்களுடைய தாய் வழி சொந்தத்தோடு தான் நாங்கள் வளர்ந்தோம். எங்களை வளர்த்தவங்க அவங்க தான். அதனால் இந்த குடும்ப காரியங்களில் நடக்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும். எங்கள் சித்தி ஒரு சில காரியங்களில் ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். 6 மாதத்துக்கு தேவையானது வரைக்கும் யோசிப்பாங்க. நான் சொல்லுவேன், எதுக்குமா இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நாளை பின்ன காசு இல்லாமல் போயிடுச்சுன்னா, நாளை பின்ன எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சுன்னா, இது இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? பாருங்க, அனுதின வாழ்க்கைக்குன்னு நாம் சொல்லிட்டு நம் தேவனிடத்தில் எதை தேடுறோம்? அப்பா அந்த 6 மாதத்துக்கு தேவையானதை எப்படியாவது நிறைவேற்றி கொடுத்துருங்க. இது ஃபோன் பண்ணி கவி ப்ரேயர் பண்ணிக்கப்பா, அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறது. நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், நாம் அனுதின வாழ்க்கை என்பது என்ன? காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிடணும், எனக்கு உடல் பலன் தேவை, அந்த நாள் ஃபுல்லாக உழைக்கணும், எனக்கு உடல் பலன் தேவை, பாதுகாப்பாக இருக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை, அந்த நாள் பூரா உழைக்கிறேன்ல அது வரைக்கும் என்னுடைய உடை கிழியாமல் இருக்கணும். இதுதான் பேசிக். இதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. இதை தான் நாம் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்? பகட்டையும் அதுக்கு மேலே இருக்க அந்தஸ்தையும் இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்கு. இதுதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 53 வருடத்தில் ஈரோடு திருச்சபை, ஈரோடு மத்திய திருச்சபை என்ன மேன்மையை எதிர்பார்த்திருக்கு? என்ன சாதித்து இருக்கிறது? நிறைய சாதிச்சிருக்கோம், நான் இல்லைன்னா சொல்லல, எனக்கு தெரியாது ஒருவேளை. ஆனா சத்திய வாழ்க்கையில தேவனுக்காக அனுதினமும் நீங்கள் எதை சாதித்தீர்கள், எதை கேட்டீர்கள்? ஆண்டவரே இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு சத்தியம் சொல்றதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்டிருப்போமா? இன்னைக்கு ஒரு நாளுக்கு ஆண்டவர், இன்னும் ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க உதவியும் நிற்க மாட்டாங்களா? அந்த உதவி செய்கிறது மூலமா உங்களுடைய நாமத்தை என்ன மகிமை கொடுத்த அப்படி ஏதாவது கேட்டிருப்போமா? ஒரு கதை உண்டு. இந்த கதையில கடவுள் இந்த உலகத்தில் இருந்துட்டு கடைசியா போகும்பொழுது, இது ஒரு கதை, போகும்பொழுது தனக்கு பிரியமானவர்கள் எல்லாருக்கும் வரன் கொடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சான். அவள் போகும்பொழுது ஒரு தாயார் இடத்துல வந்து நின்று, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு. உடனே எல்லாரும் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னா, ஆனால் அந்த தாயானவள் என்ன கேட்டா அப்படின்னா, கடவுளே அனுதினமும் எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுங்க. எல்லோரும் ஆச்சரியம், அனுதினமும் ஒரு கஷ்டத்தை கேட்பது சரியாக இருக்குமா? அனுதினமும் கஷ்டத்தை கேட்க முடியுமா? ஏன் இதை கேட்குற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாய் சொல்லுகிறார், என்ன சொல்ற அப்படின்னா, அப்படிதான் உன்னை என்ன பண்ண முடியும்னா நினச்சிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்ட்டு.
நாம் எதை கேட்கிறோம் அனுதின வாழ்க்கையில்? ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் எதை கொடுக்குறேன் அப்படின்னா, அதிலே 8வது வசனத்தை வாசிங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி. ஆமா, அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். நீங்க ஏன் கேட்குறீங்க இல்லையா? அனுதின வாழ்க்கையில டெய்லி வெளியே போகும்போது பாதுகாப்பு இதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு பர்சனல் காரியம், ஒரு சுயநலத்துக்கான ஒரு காரியத்தை கேட்கிறோம் இல்லையா? வேற என்ன கேட்கிறோம் அப்படின்னா, எல்லாவற்றை குறித்தும் கேட்கும் பொழுது நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தில் கேட்போம். என் பிள்ளை என்ன ஆக போகுதோ ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய கணவனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா என்ன பண்றது? இதெல்லாம் பேசிக்கா நடக்கிற ஒரு விஷயம். நான் இப்ப நிகழ்காலத்தில் நடக்கிறது குறித்து நான் பேசுகிறேன். வாழ்க்கையில் தேவன் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயத்தை கொடுக்கவே வேண்டான்றாரு. முதல்ல ஆதாம் பாவம் பண்ணும் பொழுது இந்த உலகத்தில் வந்த முதல் பாவத்தின் விளைவு என்ன தெரியுங்களா? எது? பயம். புசித்தா தான் நிர்வாணியா இருப்பதை கண்டு எங்க தேவன் பார்த்தா நம்மளை தப்பா நினைச்சிருவாங்கன்ற பயத்தினால் என்ன பண்றான்? போய் இன்னைக்கு அதே பயத்தை தான். அதனாலதான் 360 தடவை பைபிள் என்ன இருக்கு? பயப்படாதே, அனுதினமும் பயந்து சாகாதே. எதிர்காலத்தை குறித்ததான பயம் உனக்கு எதற்கு? தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? தேவன் பேரில் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? அப்புறம் ஏன் பிறகு எதற்காக நாம் எதிர்காலத்தை குறித்து பயம்? எதிர்காலத்தை குறித்து ஏன் நாம கேட்கணும்? பிள்ளைய நல்லா படிக்க வைங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை பாருங்க, அனுதின வாழ்க்கையை பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் சும்மா இருக்கிற நேரம்னு ஒண்ணு வைக்காதீங்க. எதிர்காலத்தை குறித்த பயத்தை எது தெரியுமா கொடுக்கும்? நேர விரயம். நீங்கள் நேரத்தை விரயம் பண்ணீங்கனாலே எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஆண்டவர் 24 மணி நேரம் கொடுத்திருக்காருன்னா அந்த 24 மணி நேரத்தையும் ஒரு ஷெட்யூல் போட்டு சரியா வாழுங்க. உங்களுடைய பர்சனல் வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ரீதியில் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். 24 மணி நேரம் பத்தவே பத்தாது. அப்புறம் எங்க சும்மா இருக்கிறது? சும்மா இருந்ததுனால தான் தாவீது பாவம் பண்ணான். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் சும்மா இருக்காதீங்க. எதிர்காலத்தை குறித்த பயம் வந்துடும் உங்களுக்கு. உங்களை எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் எப்பொழுதும் ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை வாழ்வதிலேயே முடித்திருங்க. அதே மத்திய 6ஆம் அதிகாரத்துல கடைசி 31வது வசனத்தை வாசிங்க. மறுபடியும் சொல்ற, அப்பாவுக்கு தெரியும், கேட்கறதுல தான் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த வசனம் கொடுப்பதை குறித்ததல்ல, கேட்பதை குறித்தது. தேவனுக்கு எல்லாமே தெரியும், கொடுக்கிறவர் கொடுத்துருவார். அடுத்து நம்முடைய அட்வென்ட் திருச்சபையில் பிடிக்காத ஒரு காரியம், இதை வெளிப்படையா சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் என்னை மன்னிச்சிருங்க, இதை நான் சொல்லிதான் ஆக வேண்டும். சத்தியத்தின் பார்வையில் நான் வைராக்கியம் கொள்ளவில்லை என்றால், தேவனுடைய தாசனாயிருந்து நான் வைராக்கியம் கொள்ளவில்லை என்றால் யார் போவார்? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20-21. பாருங்க, ஆண்டவர் இடத்துல, சர்வத்தையும் படைத்தவர் இடத்துல போய் பரிந்து பேசுறாங்க. என்னன்னா, என் பிள்ளைகளுக்கு போஸ்டிங் கொடுங்க. நான் இழைத்து நான் ரொம்ப சோர்வடைஞ்சு போகிற ஒரு விஷயம் நம்ம சபையில, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ரொம்ப சோர்வடைந்து போகிற ஒரு விஷயம் இந்த காரியம்தான். உங்களுடைய அரசியலை, உங்களுடைய வெறுப்பு விருப்புகளை தேவனுடைய ஊழியத்தில் கொண்டு வராதீங்கள். அது நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்காது. நான் மறுபடியும் சொல்றேன், என்ன கேட்டாலும் கிடைக்காது. கர்த்தருடைய வேதம் எதை தெரியுமா சொல்லுது? தெளிவா சொல்லுது. அவருடைய வேதத்துக்கு செவி கொடுக்காதவனுடைய
தேவனுடைய வேதத்துக்கு தன்னுடைய செவியை சாய்க்காத விலக்கி போகிறனுடைய ஜபம் எப்படிப்படுது? செய்யாதிருங்கள். இதை கேட்டீங்களா 53 வருஷமோ? ஒவ்வொரு எலெக்ஷன்ல இதே தான் கேட்டீங்களா ஆண்டவர்கிட்ட? நல்ல தலைவர் வேணும் ஆண்டவரே, உம்முடைய ஆட்சிக்கு கீழே ஒரு தலைமை வேணும். நம்ம என்னைக்காவது கேட்டிருந்திருப்போமா? நமக்கு பிடிச்சவங்க ஆட்சி தான் நமக்கு வேணும்னு கேட்போம். என்னடா தம்பி உனக்கு வயசாகுது அப்படின்றீங்களா? கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது பேசுறவனையும் வெட்டும், கேட்கிறவனையும் வெட்டும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? அனுதின அப்பத்துக்காக கேட்கிறீங்களா? தரேன்றாரு, நீ ஏன் கேட்கிறேன்றாரு. எதிர்காலத்தை குறித்து கவலை இருக்கா? இன்னைக்கான தேவையை நான் சந்திக்கிறேன், தயாரா இருக்க, நாளைக்கு பார்த்துக்க மாட்டேனா? நீ காணாத எதிர்காலத்திற்காக ஏன் கலங்குறாய்? நீ காண்கிற இந்த நிகழ்காலத்துக்காக கலங்கு. அடுத்து, எந்த ஒரு காரியத்திற்காகவும் உலக காரியத்திற்காகவும் தேவனிடத்தில் போய் நிற்காதீர்கள். தேவன் அதை வெறுக்கிறார், அதை அருவருக்கிறார். என்ன சொன்னாங்க? உடைய ராஜ்யத்தில் வலது பாரசத்தில் ஒருத்தனுக்கும் இடது பாரசத்தில் ஒருத்தனுக்கும் இடத்த கொடுங்கன்னாங்க. ஆனா அவருடைய அந்த துக்க பாத்திரத்தில், அந்த பாரமான அந்த சூழ்நிலையில் அவரோடு கூட இருந்தது யாரு? 2 கல்ல. அப்ப நாம் கேட்பது ஒன்று, நாம் செய்கிறது ஒன்றாய் இருக்கிறது. அட்வென்ட் திருச்சபையில் சத்தியம் இருக்கு. அட்வென்ட் திருச்சபையில் எல்லாவித வேத வியாக்கியானங்கள், தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. ஆனால் அட்வென்ட் திருச்சபையில் உண்மையான தேவனுடைய அன்பும் விசுவாசமும் இல்லை. இப்போ எதிர்காலத்தை குறித்து கலங்குங்க. ஏன்னா எனக்கு அடுத்து வர தலைமுறை நான் எப்படி சபையை அவங்க கையில் கொடுக்க போறேன், எப்படி அவங்க சத்தியத்தை நிலைநாட்ட போறாங்க, எப்படி இந்த அட்வென்ட் திருச்சபைக்குள்ள இருக்க போறாங்கன்னு தெரியும். கடைசி கால சம்பவங்கள்ல ஈஜோயிட் அழகா எழுதுறாங்க, கடைசி காலங்களிலே தங்களை யூதர்கள் என்றும், அதாவது தங்களை அட்வென்டிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு சபைக்குள்ள இருக்கிறவங்க அந்த பாரமான நாட்களில் ஓடிடுவாங்களாம். அவருடைய மற்ற மந்தைகள் இருக்கிற ஆடுகள் இந்த மந்தையை நிரப்புமா? அப்படின்னா புறசாதியார் தான் நிரப்புவாங்களாம் இதை. இன்னைக்கு எத்தனை அட்வென்ட் திருச்சபையை சார்ந்த குடும்பங்கள் சபையை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போம், ஆண்டவரே அந்த ஆத்மா போகுதே, அந்த ஆடு வழி தப்பி போகுதே, என் ஆண்டவர் கொண்டு வந்து சேருங்க. அவன் திமிரு பிடிச்சிட்டு போனா போகட்டும். அவன் அந்த தப்பு பண்ணான், எந்த தப்பு பண்ணான்? நாம பண்ணதை விட பாவம் பண்றான். யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க ஜட்ஜ் பண்ணீங்கனாலே உங்களுக்குள்ள அந்தஸ்து, அதிகாரம், மேன்மைங்கிற அந்த காரியம் வந்துடும், பதவிக்கான ஆசையும் வந்துடும். உலகத்திற்காகவும் அதன் தேவைகளுக்காகவும் தேவனிடத்தில் வராதிருங்கள். ஏனென்றால் அவரே சொல்றாரா, நான் உலகத்தானாய் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்லவே. நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? என்ன தெரியுமா கேட்கணும்? ஒரு சில நான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் எதை கேட்க வேண்டும்? தாவீது சங்கீதம் 51 நிலைவரமான ஆவியினிலே கேட்டிருப்போமா, ஆண்டவரே அடுத்தவனை குறித்து நான் தப்பா பேசுறேன், என் இருதயத்தில் அழுக்கில்லாத சுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்டிருப்போமா? அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றதுலே வாழ்க்கையை கழிக்கிறோம். உங்கள் பகுதியை சார்ந்த ஒரு போதகர், என்னுடைய அன்பு நண்பன் பிரபு, அவருடைய மரணம் எங்களை உலுக்கியது. நான் அன்னைக்கு எடுத்த தீர்மானம், அதுக்கடுத்து இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் பகுதியில் அவன் ஃப்ரெண்டு, அவன் எங்களுக்கும், நாங்கெல்லாம் ஒரே குரூப்பு, என் ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். என் கூட தான் ஸ்பெஷலில் படித்தான். இந்த மரணம் எங்களை உலுக்கினது. நான் தேவனிடத்தில் என்ன தெரியுமா கேட்டேன்? ஆண்டவரே, நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஆண்டவரே, ஜீவன் நீர் கொடுத்தது. இன்னைக்கு நான் அவங்கள பார்க்க முடியாம, ஒருவேளை மனக்கசப்புகள் எங்களுக்கும் அவனுக்கும் இருந்திருந்தா நான் இன்னைக்கு மன்னிக்க முடியாமல் போச்சு, அவன் என்ன மன்னிக்க முடியாமல் போயிடுச்சு. யாரையும் குற்றம் தீர்க்காதிருங்க, பாவம் மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் பாவின்னு நீங்க சொல்லுங்க, அடுத்தவனை பாவின்னு நீங்க சொல்லாதீங்க. நான் பாவி ஆண்டவரே, பாவம் மன்னிப்பு தாங்க எனக்கு. தாவீது சவுல் மேல பழி போடல,
அவனை எதிர்த்தவர்கள் மேல பழி போடல. தாவீது பண்ணினதெல்லாம் என்னுடைய பாவத்தை நீங்க எனக்கு மன்னிச்சா போதும் ஆண்டவரே, வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. என்னைக்காவது குற்றம் தீர்க்காம இருந்திருக்கோமா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் மனிதர்களை குற்றம் தீர்த்தே வாழ்ந்து பழகி விட்டோம். அடுத்து அவர் என்ன கேட்கிறாரு? சங்கீதம் 86:11 கர்த்தாவே உம்முடைய வழி எனக்கு போதியும், நானும் உமது சத்தியத்திலே நடப்பேன். ஆண்டவரே இன்னும் அதிகம் உம்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே. பாட்டு இருக்குல்ல, தேவனே நான் உமது அண்டையில் இருக்குல்ல, நாம என்னைக்காவது அதை கேட்டுப்போம். வாய் வார்த்தைக்கு பாடிடுவோம், அதை நாம் செய்திருக்கிறோமா? கேட்டீர்களா? நீங்கள் இதை கேட்டிருப்போமா? ஆண்டவர் நம்முடைய சத்தியத்தை நான் நடக்கணும், நம்முடைய வார்த்தையின்படி நடக்கணும். நடந்தோமா? செஞ்சோமா? எதை கேட்கிறோம்? சத்திய வார்த்தையா? அதை ஒருத்தவங்க தப்பா சொல்லிட்டா போச்சு இல்லையா? சத்தியத்துல அந்த வார்த்தையை யாராவது கொஞ்சம் தப்பா பேசியிருப்பாங்க, தப்பா சொல்லி இருந்திருப்பாங்க, உடனே அதை எப்படி நீ தப்பா சொல்லலாம்? இந்த வைராகியம் ஏன் உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலும் உங்களுடைய சிந்தையிலும் இல்லாம போச்சு? நானும் அதே பண்றேன், நானும் அதே பாவத்தை பண்றேன். அவனாவது சொல்லில் தான் அதை செய்தான், நான் என் செயலில் செய்து கொண்டிருக்கிறேன். சத்தியத்தை மாத்திக்கிட்டு இருக்கேன். சொல்லுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்றுமா இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடத்தும், எனக்கு உம்முடைய வழியை காண்பீங்க. கேட்டிருப்போமா? காரணம் தான் கேட்டிருப்போம், நிறைய காரணம் கேட்டிருப்போம். இந்த தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருங்கப்பா, இதனாலதான் தப்பு பண்ண. காரணம் சொல்லாதிருங்கள், வழியை காண்பீங்க. ஆண்டவர் அந்த வழியில் நான் நடக்கணும், இடம் தாங்க. கேளுங்க. அடுத்து என்ன கேட்கணும் தெரியுங்களா? 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் விசாரிக்கவும் பாருங்க, சாலமோனத்துல ஆண்டவர் கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்றான்? ஞானம் வேணும்னு கேட்கிறார். பிள்ளைகள் தப்பு பண்ணா உடனே ஒருத்தர் காரணம் காட்டிடுவோம். நம்முடைய சபையில ஏதாவது தப்பு நடந்தா ஒருத்தர் காரணம் காட்டிடுவோம். ஆனா இவர் என்ன தெரியுமா? அந்த மாதிரியான காரணம் காட்டுறதில்லை. இவன் மேல தப்பு, அவன் பேர்ல சரியான ஞானத்தை, சரியான நம்முடைய நீதியை நான் நடத்த வேண்டும். ஞானத்தை கேளுங்க. அப்ப என்னால இதை என்னால ஹேண்டில் பண்ண முடியல, இந்த சிச்சுவேஷன் எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஞானம் தாங்க. குடும்பத்துல இந்த பிரச்சனை, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஞானம் தாங்க. நான் வேலை செய்யறேன், எனக்கு ஞானம் தாங்க அதை சரியா செய்யறதுக்கு. நான் படிக்கிறேன், எனக்கு சரியான ஞானம் தாங்க. எந்த கவன சிதறல் இல்லாம நான் படிக்கணும், நான் நல்லா தேர்ச்சி பெறணும். எவ்வளவு விஷயம் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனால் நம் தேவைகளை கேட்காமல் நாம் விரும்புவதை கேட்கறதுனாலே தேவன் மனசோர்வு அடைகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு அதிபதியா இருந்து அவங்கள நியாயம் தீர்த்து கொண்டு இருந்தார். இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணுச்சு? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். சாமுவேல் சொல்றாரு, எப்பா நீங்க ராஜாவை தேடுனீங்க அப்படின்னா அந்த ராஜா என்ன பண்ணுவான்? உங்களுடைய பிள்ளைகளை அடிமைகளா கொண்டு போவான். அவருடைய ரதத்துக்கு முன்பாக அவர்கள் காலாட்களாய் ஓட வேண்டி இருக்கும். உங்களிடத்துல வரி போடுவான். எல்லா காரியத்தையும் சொல்ல பரவாயில்லை. வனாந்தரத்துல மன்னாவை கொடுத்தார் ஆண்டவர், நல்லா சாப்பிட்டாங்க. ஆனா என்ன தெரியுமா கேட்டாங்க? நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது இறைச்சி பாத்திரத்தின் அண்டையிலே இருந்தோமே. அடிமையா இருந்தது நீங்க யோசிக்கலையே. அப்ப ஞானம் வேணும். நான் பகுத்தாராயத்தக்க ஞானத்தை தாங்க. பைபிள் ஒரே ஒரு இடத்துல தான் பகுத்தாராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஞானம் என்னதுன்றத யோசிக்கிறதுக்கு கொடுத்திருக்கார் ஆண்டவர். அதை கேளுங்க. அடுத்த காரியம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 42வது வசனம். பாருங்க, தன் சாகும் தருவாயில் அந்த கல்லன் வலது பாரசத்துல இருந்தால அந்த கல்ல என்ன கேட்கிறான்? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியை நினைத்தல். அவனால எதுவுமே பண்ண முடியாதுங்க. தன்னை சரண்டர் பண்றான்.
அவனால எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அவன் நினைச்சு கீழே போய் என்ன பண்ண முடியாது, ஒரு கிரியை செய்ய முடியாது, சத்தியத்தை சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து தான் கடவுள் சொல்ல. ஆனா அவன் செஞ்சது என்ன? சரண்டர். தன் சாகும் தருவாயில் சரண்டர் பண்ணான். நம் உயிரோடு இருக்கும் பொழுதே அர்ப்பணிக்க தவறுகிறோம். அதை கேளுங்க. அர்ப்பணிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எப்படி அர்ப்பணிக்கிறது? ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் இருந்தபோது தாழ்மையா இருந்தீரே, நீர் இந்த உலகத்தில் இருந்தபோது எல்லோரும் மேலும் அன்பு செலுத்தினீரே, அதையே எனக்கு தாருங்கள். நேற்றைய தினத்துல நார்த் திருச்சபையில பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னேன். இப்பொழுதும் அதே காரியம் எனக்கு நினைவு வருது. நான் என்ன சொல்றேன்னா, தாவீது கோலியாத்து முன்பாக அவ்வளோ வைராக்கியம் கொண்டு நின்னதுக்கு காரணம், அவன் பிறந்ததிலிருந்து அந்த இடம் மட்டும் அவன் ஆண்டவரை தன் சொந்த ரட்சகராய் கொண்டு அவருடைய நாமத்துக்கு இழுக்கு வரக்கூடாதுன்னு வைராக்கியம் வச்சிருந்தான். ஆனா அதே தாவீது அரண்மனைக்கு போகும் பொழுது, அரண்மனையில நிற்கும் பொழுது கொஞ்சம் தான் வழி தப்பி போனா. பச்சைபாலனத்துல பாவம் பண்ணி உரியாவை கொண்டு போட்டு மொத்தமா கற்பனையை மீறி போட்டா. அதான் பாவம். நாம் பாவத்துக்கே பழக்கப்பட்டவர்களா இருப்பதால் அன்பு செலுத்த நம்மால் முடியவில்லை. அன்பு செலுத்த கற்றுத்தார ஆண்டவரேன்னு கேளுங்க. உம்மை போல தாழ்மையா இருக்க கற்றுத்தாருங்க ஆண்டவரே. அது ஒரே நாள்ல நடக்காது. நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பொன்னை புடமும் வெள்ளியை குகையும் சோதிக்கிறது போல நான் உங்களை சோதிப்பேன்றாரு. அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு போய் படிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆனா முடிவுல அந்த பொன்னும் வெள்ளியும் மின்னும். நான் மின்னணும், உங்களுடைய சமூகத்துல நான் இன்னும் அதிகமா மின்னணும். எனக்கு தாழ்மையை தாங்க, ஒரு அர்ப்பணிப்புள்ள இருதயத்தை தாங்கன்னு கேளுங்க. கடைசியா ரெண்டு காரியம். தேவனிடத்துல நீங்கள் எதை கேட்க வேண்டும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கேட்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும். அவ்வளவுதான். என்னைக்காவது ஐக்கியப்பட்டிருக்க வேண்டி இருப்போமா? இந்த சபை ஐக்கியப்பட்டிருக்கணும், யாருக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடாது, அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகள் ஞானமாய் தீர்க்கணும் ஆண்டவரே நினைப்போமா? மாட்டோம். சண்டை வந்துருச்சுன்னா யாராவது ஒரு சாரார் பக்கம் போயிட்டு இவங்களை சாடிடணும். அவன் தப்பே பண்ண வந்தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடணும்? முடிவு பண்ணிடுவோம். முடிவு பண்ண நாம யாருங்க? ஆண்டவர் சொல்ற ஐக்கியப்பட்டிருங்கன்றாரு. தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் இதுல ஒருத்தனாதான் இருந்தான். இப்ப இந்த 11 பேருமே என்ன பண்ண போறது இல்ல, என் பேர்ல நிலை நிற்க போகிறது கிடையாது. சிலுவை பரியந்தம் இவங்க என் கூட வர போறது. ஆனாலும் அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு? ஆண்டவரே, ஒருவேளை நான் போயிட்டா கூட இவங்கள்ட்ட என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும்னு வேணாரு. அதை கேட்கிறோமா? பல திருச்சபைகள் இன்னைக்கு அட்வென்ட் திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கு. எதனால? சண்டையால. அன்பில்ல, ஐக்கியம்ன்றது இல்லை. எதற்காக? இதுக்காகவா கேட்டு அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டணும்? அவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று கட்டணுமா, இல்ல நம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்று அதை கட்டணுமா? ஐக்கியம் வேணும். சண்டை வருதா? இந்த இடத்துல உங்களுக்கும் எதிர் இருக்கிற சாராருக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கும் சாத்தானுக்கும் தான் ப்ராப்ளம். ஏன்னா உங்களை பிரிக்கிறது தான் அவனுடைய வேலை. அதை புரிஞ்சுக்கங்க நல்லா. ஒருத்தவங்க உங்கள்ட்ட சண்டைக்கு வராங்க அப்படின்னா அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு முதல்ல யோசிங்க. நீங்க யோசிக்காம திடீர்னு எடுத்த முடிவு சாத்தானுக்கு சாதகமாய் போயிடுது. ஐக்கியத்தை என்ன பண்றான்? உடைச்சு போட்டுறான். நீங்க கேட்க வேண்டியது அன்பும் ஐக்கியமும் ஒற்றுமையும் எங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. இந்த 53 வருஷம் இருந்த இதே திருச்சபை உம்முடைய குமாரன் வரும் மட்டும் இதே ஐக்கியத்தில் இருக்கணும். அவருடைய சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 23ல வாசிக்க வேண்டாம், 34, 46 எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம். அப்ப எனக்கு கஷ்டம் இருக்கு, கவலை இருக்கு, துக்கம் இருக்கு, எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, என்னால என்னுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் இருதயம் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது, எல்லாரும் எனக்கு விரோதமா இருக்கிறாங்க, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா, என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுடைய சித்தம் சொல்லுங்க, உங்களுடைய சித்தம் சொல்லுங்க ஆண்டவரே. நீங்கள் கேட்க வேண்டியது கடைசியா அவருடைய சித்தத்தை கேளுங்க. 2 நிமிஷம் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். அவருடைய சித்தத்தை கேளுங்க. நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா,
பாவ மன்னிப்பை கேட்கணும், அவருடைய வழியை கேட்கணும், ஞானத்தை கேட்கணும், அவருடைய சமூகத்துல ஜொலிக்கத்தக்கதான சத்தியம் உள்ளவனாய் இருக்க கேட்கணும், அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்திருந்தவனாய் கேட்கணும், ஐக்கியத்தை கேட்கணும், அவருடைய சித்தத்தை கேட்கணும். இதுதான் நீங்க கேட்கணும். சபை இதை தான் கேட்கணும். உலக காரியங்கள்ன்றது அது உங்க பர்சனல் வாழ்க்கை. நீங்கள் சபைக்காகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். நீங்கள் தேவை அறிந்து கேளுங்கள், கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பிச்சைக்காரன் தட்டை ஏந்திக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து நீ போட்டிருக்க சட்டையை கொடுன்னா நீங்க கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? மாட்டோம். ஏன்? ஏன்? அவனுக்கு தேவை சட்டை கிடையாது, அவனுக்கு தேவை என்ன? நல்ல சாப்பாடு. அதுக்கப்புறம் உடுத்த உடையை பத்தி பேசுறான். தன்னை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்வதற்காக தான் அவன் ஓடுகிறான். அவன் தேவை என்னன்றதே ஒரு சில, நம்மளுடைய தேவை என்னன்றதே நம்மள பலருக்கு தெரியல. அதனால் வைராக்கியம் கொண்டு இருக்காதீங்க. இன்னைக்கு அந்த ஜீவன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, போனதுதான். இன்னைக்கு என்னால பிரபுவை பார்க்க முடியலேன்ற ஆதங்கம் இருக்கு. நாங்க போறப்பெல்லாம் அந்த ரூமை பார்க்குறோம், அவனை என்னால பார்க்க முடியல, நான் என்ன செய்வது? இப்போ ஒருத்த போயிட்டான், இப்ப அங்க ரூமுக்கு போனா பார்க்க முடியலையே, அவனோடு இருந்த நாட்கள் போயிடுச்சு. எங்கே? தேவனே, என் தேவை என்ன? உம்மை போல அன்பாய் இருப்பது தானே, உம்மை போல ஐக்கியப்பட்டு இருப்பது தானே, பிரிவினை எல்லாம் உடைச்சிட்டு சமாதானத்தோடு இருப்பது தானே. எனக்கு கை கோக்க ஆள் இல்லையே. என்னுடைய சாட்சியோடு நான் முடித்துக் கொள்ளுகிறேன். நான் ஆண்டவர்கிட்ட 2 பொருத்தனை வச்சேன். அது வந்து திருச்சபைக்குள்ள வரும்போது 2 பொருத்தனை, 3ஆவதாக ஒன்று வச்சேன். அது ஒரு போதகருக்காக வச்சேன். இதனால் வரைக்கும் அதுக்கப்புறம் நான் எந்த பொருத்தனையும் நான் வைக்கல. ஏன்னா என் ஆண்டவர் இன்னும் நல்லா வச்சிருக்கிறேன். கள்ளக்குறிச்சி பட்டணம் தான் என்னுடைய ஊர். நான் பிறந்து வளர்ந்தது, நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா 2வது திருமணம் பண்ணிட்டாரு. என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரன், நாங்கள் 3 பேரும், நான் தான் கடைசி. அப்படியே செதறிட்டோம், வளர்ந்தோம், கடினமான சூழ்நிலைகளில் வளர்ந்தோம். உங்களுக்கே தெரியும், தாய் தகப்பன் இல்லைன்னா எந்த வழியில் போவோம் அப்படின்ட்டு. ரொம்ப கொடுமையான வழியில் இருந்தேன். ஒரு பாவி, நான் ஒரு திருடன். அப்படிப்பட்டதான இந்த பாவி ஒரு கட்டத்தில் என்னுடைய அத்தை மூலமாக, என்னுடைய மாமி அவங்க மூலயமா ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஏன்னா நான் சூசைட் அட்டம் பண்ணிட்டேன், இந்த வாழ்க்கையை வெறுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பழிச்சிட்டேன். எங்கள் மாமி சொன்னாங்க, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கப்போ ஆண்டவர்கிட்ட கேளு. ஏன்னா ஒரு கிறிஸ்துவ குடும்பம், ஆனால் எனக்கு ஜெபம் பண்ணலாம் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமைனா ஆலயத்துக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதோடு முடிஞ்சு போச்சு. அது ஒரு பெந்தகோஸ்தே திருச்சபை. எல்லா கதவுகளையும் மூடி, சர்வீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கதவுகளையும் மூடி ஓன்னு அழுதேன். நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியல. அவரானாத எனக்குன்னு எதுவுமே கிடையாது, நான் என்ன பண்ணட்டும்? அழுதேன். என் அழுகை கர்த்தருக்கு கேட்டுச்சு. அந்த திருச்சபையில் இருந்து நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என் ரட்சகரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் என்னுடைய பகுதிக்கு திருப்பி கள்ளக்குறிச்சி பட்டணத்துக்கே வந்தேன். அப்பொழுதுதான் முதல் அட்வென்ட் திருச்சபையினுடைய சத்தியத்தை சுமந்து கொண்டு ஒரு போதகன் வந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் அங்கே இருக்கிற ஒருத்தருடைய வீட்டில் மாடியில் சத்தியத்தை குறித்து சொன்னாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தோம். நான் அப்போ வந்து வைராக்கியம் மிகுந்தவன். எந்த அளவுக்கு வைராக்கியம் அப்படின்னா, ஒருத்தவங்க தப்புனா அந்த இடத்துல சொல்லிடுவேன். அப்போ அவர் சொல்லுகிற சத்தியம் நன்றாக இருந்துச்சு, வேதத்தின் ஆதாரத்தோடு இருந்துச்சு. ஆனால் என்னுடைய சபையினுடைய போதகர் எங்கள்கிட்ட சொன்னது, நாங்கள் வந்து யூத் ஒரு பெரிய குரூப், எங்கள் போதகர் சொன்னது, அவங்க சாத்தான் சபையை சார்ந்தவங்க, அவங்களுடைய சத்தியம் வந்து வேதத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் இதே பைபிள் தான், இதுக்கு 10 வருஷம் ஆச்சு, இதுக்கு வயசு. இந்த வேதத்தை நான் அப்படி புரட்டி இவருக்கு எதிராக வசனங்களை தேடி கண்டுபிடிச்சி, நைட் ஃபுல்லாக 4 மணி வரைக்கும் உட்காந்து அந்த வசனங்களை தேடி கண்டுபிடிச்சி ரெடி பண்ணி அவர்கிட்ட பேசுவேன். அவர் எல்லாத்துக்கும் தெளிவாக பதில் சொன்னார். எனக்கு இப்போ கேள்வி எழும்புச்சு, நான் சரியான பாதையில் போகிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு. இப்போ வீட்டிலேருந்து எதிர்ப்பு, எல்லா இடத்துலேருந்து எதிர்ப்பு, வீட்டில் போகவே கூடாதுன்ட்டாங்க. இருந்தாலும் இந்த பைபிளை சட்டைக்குள்ளே மறைச்சி எடுத்துட்டுலாம் போய் சத்தியத்தை கேட்டேன். ஒரு தெளிவு பிறந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த போதகரையே இந்த ஏரியாவை விட்டு துரத்தணும்னு அவரை மிரட்டலாம் பண்ணோம்.
ஆனால் அதே போதகருக்கு நான் அழுது கொண்டே ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் நான் ஏதாவது தப்பாக சொல்லி தான் முடிச்சேன், தேவன் ஒன்று அழைச்சிருக்கார், நீ அவர்கிட்ட போ அப்படின்னு. உண்மையாகவே சொல்லுகிறேன், அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் அநேகமாய் இந்த அனாதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாத்தா உங்களை சும்மா விட மாட்டான். நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் படித்தது வெறும் ஐடிஐ டிப்ளமோ தான் முடித்தேன். இந்த ஐடிஐ டிப்ளமோ முடித்ததுக்கு வேலை கிடைக்காது. அந்த டைமில் பிபிஓ ஒரு பிபிஓ எங்கள் பகுதியில் இருந்துச்சு. அந்த பிபிஓவில் போய் ஜாயின் பண்ணேன். வெறும் 8000 சம்பளத்துக்கு நைட் ஃபுல்லாக உழைச்சேன். கொரோனா டைம் ஆகிடுச்சு, வேலையும் கிடைக்கல, போயிடுச்சு. கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சாபத்துக்கு ஆஃப் கிடைக்காது. எவ்வளோ பெரிய வேலையாக கிடச்சிருந்தாலும், திறமைக்கு வேலை கிடைச்சாலும் ஆஃப் இல்லையே சாபத்துக்கு. 2 மாதம் 1 மாதம் வேலை செஞ்சு ஏதோ கிடச்சது வச்சுருந்தேன். வீட்டில் உதவாக்கரன் பேர் வாங்கிட்டேன். அடுத்து ஒன்றுத்துக்குமே உருப்பட மாட்டான், எல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டேன். ஒரு திருப்புமனை 2023ஆம் ஆண்டு பெங்களூர் பட்டணத்துக்கு ஒரு காரியத்துக்காக போயிருந்தோம். சும்மா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனப்போ அவங்க சொன்னாங்க, டிப்ளமோ தான் படிச்சிருக்கீங்க, ஒர்க் கற்றுக்குவீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், கற்றுக்கோடு. உங்களுக்கு நாங்கள் 3 months என்ன பண்ணுறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த லாஸ்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் பாஸ் அப்படின்னா நீங்கள் வேலை ஜாயின் பண்ணலாங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார். இப்போயும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சார். என் திறமையோ என்னுடைய பெலனோ அதெல்லாம் கிடையாது, ஆண்டவர் தான் கூட இருந்தாருங்க. அங்கேயுமே 3 மாதம் எழுதினேன், எக்ஸாம்ஸ் இருந்தேன், என்ட்ரன்ஸ் உள்ளே போனேன். ஒரு ஐடி நிறுவனத்துக்குள்ளே எனக்கு வேலை கிடச்சி. வெறும் டிப்ளமோ படித்தேன், எனக்கு ஐடி நிறுவனத்துக்குள்ளே வேலை கிடச்சிச்சு. கை நிறைய சம்பாரித்தேன். என் வீட்டில் இப்போது நல்லவன் பேர் வாங்கினேன். உதவாக்கரன்னாங்கல்ல, சாமர்த்தியசாலின்னு பேர் வாங்கிட்டேன். 2024 இப்போது சவுந்தரநாயகம் ஆகஸ்ட் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃபோன் அடிச்சு, கவி 2 நாளில் உங்களுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வாங்க, ஸ்பைசர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு ஷாக். இப்போ தான் ஏதோ நல்ல பையன் பேர் வாங்கியிருக்கோம், இந்த சூழ்நிலையா அப்படின்ட்டு. உடனே அவர் யாருக்கெல்லாம் கேட்கணும், நான் எங்கள் பெரியம்மா கிட்ட தான் முதல்ல கேட்பேன். எந்த காரியமாக இருந்தாலும் வயசில் எங்கள் வீட்டில் பெரியவங்க அவங்க தான். நான் பயந்துக்கிட்டே அவங்கள்ட்ட கேட்டேன், அம்மா இந்த மாதிரி ஸ்பைசர் கூப்பிட்றாங்கன்னா வேலையை ராஜினாமா பண்ணிட்டுமா, ஐம் கோயிங் டு ரிசைன் மை ஜாப். அவங்க சொன்னது, இப்போது என் வாழ்வில் சந்தோஷமான நாள் எது அப்படின்னா நான் அந்த நாளை மட்டும் தான் சொல்லுவேன். கர்த்தர் உன்னை கூப்பிட்டா போ, நான் ஏன் உன்னை தடுக்கிறதுக்கு என்னாங்க. அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்காது. அதுதான் உள்ளே வரேன். ஸ்பான்சர்ஷிப் இல்லை, சவுந்தரநாயகம் அவருடைய பலத்தினால எவ்வளவோ செஞ்சு ஒருத்தர் இடத்துல ஸ்பான்சர் கிடைக்க பண்ணார். அனுதின வாழ்க்கைக்கு தேவையான செலவுகள் கூட கர்த்தர் போஷிக்கிறார். ஒரு நாள் அனாதை என்று எண்ணப்பட்டேன். இன்னைக்கு அட்வென்ட் திருச்சபைன்னு எனக்கு ஒரு பெரிய சொந்தம் இருக்கு. நான் அவரிடத்துல கேட்டது அதுதான், நான் அனாதைப்பா, என்னை யார் ஏற்றுக்குவா? நான் ஒன்றுக்குமே உதவாதவன், என்னை யார் ஏற்றுக்குவா? இன்னைக்கு அட்வென்ட் திருச்சபை, நான் பெருமைக்காக சொல்ல, கர்த்தர், இப்பயும் நான் சொல்றேன், கர்த்தர் தான். நீங்க கேளுங்க, சரியானதை கேளுங்க, ஆண்டவர் கொடுக்குறாரு. சரியானதை கேட்க தெரியலையா, தேவை என்னன்னு தெரியலப்பா, அது கொடுங்கப்பா அப்படின்னு கேளுங்க. 4 லாங்குவேஜ் தெரியும், 3 லாங்குவேஜ் சரளமாக பேசுவேன். ஒன்றுக்குமே உதவ மாட்டேன் என்று உலகத்தாரால் ஒதுக்கப்பட்ட என்னை கர்த்தர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க நடத்துங்க. என்ன நடத்திக்கிட்டு இருக்கார். நான் அதுதான் 2 பொருத்தனை பண்ண. 1, நான் முதலாவது இந்த சாட்சி எங்கு போனாலும் சொல்லு, என் கர்த்தர் செய்தது எனக்கு பெருசு. இன்று நான் அனாதை தான். எதுல? உலகத்தாருடைய கண்கள்ல நான் அனாதை தான். ஆனா என் தகப்பன் என்னை இன்னும் வாழ வச்சுட்டு இருக்காரு. எனக்கு பெரிய ஒரு குடும்பம் இருக்கு. 2வது பொருத்தனை, வருஷத்துல ஒரு ஆத்மாவையாவது எனக்கு கண்ணில் காட்டுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு எதையாவது சொல்லி நான் உடைய சத்தியத்தின் பாதையில் நடத்தணும். நான் சபையை பற்றி நான் பேசல, நான் சத்தியத்தின் பாதையில் அவங்களை நடத்தணும்னு எங்கள் பெரியம்மா தான் கேட்டாங்க. சத்தியத்தை கேட்டாங்க. எனக்கு எதிர்த்துன்னு அவங்க தான் என்னுடைய சத்தியத்தை கேட்டாங்க. இன்னைக்கு அவங்களும் ஆலயத்துக்கு வராங்க, சத்தியத்துக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் ஈரோடு மத்திய திருச்சபையாருக்கு நான் சொல்வது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்வது, எதை கேட்கிறீர்கள்? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்குன்னு கேட்குறீங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள்லாம் உங்களுக்கு தேவை என்னன்னு அவருக்கு தெரியும், அது கூட கொடுத்துருவார். நீங்கள் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் மட்டும்தான். தேடுவீர்களா? தேடுவீர்கள் என்றால் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் நிமித்தம் ஆமென்.
சாட்சிகளோடு நல்ல ஒரு செய்தியை தேவன் கவி பாரதி மூலமாக இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக தொடர்ந்து ஜெபிப்போம். தேவனுக்கு எது பிரியமோ அதை நாம் கேட்கும்போது தேவன் கண்டிப்பாக நமக்கு அதை கொடுப்பாராக. தேவன் சகோதரர் கவி பாரதியும் அவருடைய படிப்பு இன்னும் ஊழியங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாம் யாவரும் மேலும் நின்று ஆராதனையின் முடிவு பாடலாக 285வது பாடலை பாடும். 285வது பாடல். அவர் சொல்லும் வழி செல்வேன், அவரை நம்ப கற்றுள்ளேன். அவர் சொல்லும் வழி செல்வேன், அவரை நம்ப கற்றுள்ளேன். எனக்காக இறையுண்டாம் இனக்கல்வாரி குருசில் ரபகளாய் நடத்துவான், வழி நெடுக நடத்துவான். இயேசுவே நாப்த நண்பன், கல்வாரியே ஞாபகம். அவர் கற்பனை என் ஆசை, அவர் கரம் நடத்தட்டும். தேவ சித்தம் எனக்கின்பம், திவ்ய குணம் கல்வாரியாம். ரப்பகளாய் நடத்துவான், வழி நெடுக நடத்துவான். இயேசுவே நாப்த நண்பன், கல்வாரியே ஞாபகம். ஐயமச்சமில்லாமலே ஐயனை நோக்கி முன் செல்வேன். வானத்தில் காண்பேன் சீக்கிரம், கல்வாரி நேச இயேசுவை. ரப்பகளாய் நடத்துவான், வழி நெடுக நடத்துவான். இயேசுவே நாப்த நண்பன், கல்வாரியே முழால் படித்து கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தமான ஓய் நாளில் எங்களை பத்திரமாக கடந்த வாரத்தில் நாங்கள் எப்படி வந்தோமோ அதை காட்டிலும் இன்னும் மேலான ஆசீர்வாதத்தோடு, சரீர பலத்தோடு, சுகத்தோடு உம்முடைய சமூகத்தில் வரவும், பாடலை பாடவும், வேத வசனங்களை தியானிக்கவும், சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவும், உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்பதற்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை எங்களுக்கு கொடுத்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் பலவிதமான சோதனைகளோடு, பிரச்சனைகளோடு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும், அந்த பிரச்சனை நிமித்தமாக ஒருவேளை வர முடியாத விசுவாச குடும்பங்களையும்
நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அவர்களும் எங்களோடு அடுத்த வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் வளர்ந்து கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்வேன் ஜெபிக்கிறோம். போய் நாள் பள்ளியில் நீர் எங்களோடு இருந்திருக்கிறீர். தெய்வீக ஆராதனுடைய பிரசன்னத்தோடு எங்களை வழி நடத்தியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் தேவனுடைய செய்தியை கொடுத்த சகோதர கவி பாரதி அவர்களே இப்படி சமூகத்தில் ஒப்படுகிறோம். நல்ல சாட்சியோடு உங்களுடைய சமூகத்தில் இந்த நாளில் அவர் மூலமாக நீர் வெளிப்பட்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்தை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எதையும் கொண்டு போவதில்லை. ஆனால் தேவன் எங்களுக்கு கொடுத்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பாகவும் ஐக்கியமாகவும் பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் நினைத்திருக்கிறோரோ அதை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து அந்த நம்பிக்கையை, பரலோகத்தின் நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வேன் ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நம்முடைய பலத்தினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் மத்தியில் 2 ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் படித்து முடித்து தேவனுடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக வல்லமையோடு செய்ய நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். என்னுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இந்த நாளில் அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை சார்ந்த பள்ளிக்கூடத்திற்காகவும் தலைமை தாங்கி நடத்துகிற ஒவ்வொரு குடும்பத்தையும், மாணவர்கள், பெற்றோர்கள், இன்னும் அன்புள்ள ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர், ஈரோடு நெல்கிரிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், தலைவர்கள், இன்னும் அவருடைய குடும்பங்கள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் நாங்கள் எவ்விதமாக உடைய சமூகத்தில் இருந்தோம் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தோடு வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் வழிநடத்தவும், அடுத்த வாரத்தில் இன்னும் அதிகமான சாட்சிகளோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் நாங்கள் விடுபட்ட விசுவாசிகள் அனைவரும் வந்து உங்களுடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்த அனுக்கிரகம் செய்ய ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய சமூகத்தில் ஒப்படுகிறோம். நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று வழிகளை ஆயத்தப்படுத்தி எந்த விதமான இடையூறு, நாசமாசங்கள் ஒன்று அணுகாதபடிக்கு அடுத்த வாரத்தில் நாங்கள் அனைவரும் உடைய சமூகத்தில் வர கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். அன்பினர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே, என் முழுவதுமே பரிசு நாமத்தை சோஸ்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் இடத்திலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஒவ்வொரு விசுவாசிகளோடும் இந்த நாள் செய்தி கொடுத்த சகோதரோடும் அவரோடு சேர்ந்த நண்பரோடும் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையோ அப்பத்தாலே போஷித்து மடப்பியும் இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். நித்திய வாழ்வே நெற்களித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம்.